கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பியவர்களால் ஏற்பட்ட துரோகம் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் அவர்களுக்கு தங்களின் உயிரை கூட கொடுக்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இவன் என் ஆளு, இவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று நட்புக்காகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு நபர் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் குழிப்பறிப்பான் என்று நீங்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபர் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை செய்வார் என்று. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த அனுபவங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராமல் அது இன்னமும் பகைகளை வளர்த்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் பலவீனங்களையும் வாங்கிவிட்டு உங்களுக்கு ஒரு லாபகரமான வாய்ப்பு வரும்போது அதை தட்டி பறிப்பது அல்லது உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசி உங்களுடைய பெயரை கெடுப்பது போன்ற துரோகத்தை அந்த ஒரு நபர் உங்க கூடவே இருந்து செய்து கொண்டே தாங்க இருப்பார். ஆனா உங்க கூடவே இருக்கும் பொழுது நீங்கள் யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க. அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மரியாதையும் நீங்களே இழந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். என் கூட இருக்கக்கூடிய அனைவருமே எனக்கு உண்மையான ஒரு நபர்களாகத்தான் எப்போதுமே இருப்பார்கள் என்ற போலியான ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இது உண்மையா பொய்யா நீங்களே கூறுங்க. நீங்க பணத்தையோ அல்லது நல்ல வாய்ப்பையோ இழந்ததை விட நான் இவனையே கண்மூடித்தனமாக நம்பினேன், இவனை இழந்து விட்டேனே என்று உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தின் வழிதான் உங்களை இன்று வதைக்கும் வதைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அவர்கள் மீது வைத்தது என்னமோ ஒரு உண்மையான ஒரு பாசம், வேறு யாருமே காட்டிட முடியாத ஒரு நட்பான ஒரு உறவு. ஆனால் அது அனைத்தையுமே அவர்கள் சில தேவைகளுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களை அவர்கள் இழந்திருப்பாங்க. அந்த ஒரு வழி இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் தான் அப்படி நடக்கிறது என்று பார்த்தால் வீட்டில் புரியாத ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கடகம் ராசி அன்பர்களுக்கு தங்களின் வீடுதான் உலகம் என்று நீங்கள் நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்றால் உங்களுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மிருகம் வெளியில் வரும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் எப்போதுமே அமைதியான ஒரு நபராகவே அனைவரின் இடத்திலும் நடந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ ஏதேனும் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் யார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, சண்டையில இறங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் உங்களுடைய வீட்டை உலகமா நினைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வெளியில் எவ்வளவு பெரிய அலைக்கழிப்புகள் அவமானங்கள் நடந்தாலும் வீட்டிற்குள்ள நினைந்தால் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று தான் நீங்கள் எப்போதுமே வீட்டை தேடி வருவீங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை புரிந்து கொள்ள ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எதை கூறினாலும் யாரும் காதில் கூட வாங்க மாட்டாங்க, நீங்க சொல்வதையும் அவங்க கேட்கவோ மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளோ தேவையற்ற வாக்குவாதங்களும் ஈகோ பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டின் அமைதியை குலைத்திருக்கும். இந்த ஈகோவால தாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்துல அந்த ஈகோ பார்த்து அனைவருமே ஒருவருக்கொருவர் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று நினைத்து கொண்டு பேசாமலும் வீட்டில் சாப்பிடாமலும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நீங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் எதையும் செய்வீர்கள். ஆனால் நீங்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு தவறாகவே தெரிந்து கொண்டும் இருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் ஒரு நிமிடம் அனைவரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து மனமுருகி பேசினீர்கள் என்றால் அந்த ஒரு பிரச்சனையானது முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் அதனை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. நம்ம எவ்வளவோ உண்மையாக இருக்கும், அதை கூட இவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு கோபம், ஒரு வருத்தம். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று இயங்கக்கூடிய தருணங்களில் சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல யாரிடமும் பேச முடியாமல் மௌனமாக ஒதுக்கிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து உங்களுக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் இந்த கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் யாராவது கஷ்டம் என்று அல்லது உருகி பேசினால் உங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் நீங்கள். ஆனால் உங்களையே குடும்பத்து நபர்கள் இப்படி கேவலமாக நடத்தும் பொழுது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நீங்க வாழ்க்கையவே வெறுத்திருப்பீங்க. இப்படிப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
நான் இதுவரை ஏதேனும் ஒரு பொய்யோ அல்லது உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு வீடு தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடைபெற்று போதுமான அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த மங்களகரமான காரியங்கள் இனிமே உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கவோ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவும் இருக்கும். நீங்க செய்ய நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு வெற்றியும் ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவோ ஆரம்பிக்கும். வாடகை வீட்டிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று ஏங்கிய உங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது அல்லது புதிய வீட்டிற்கு குடிபோகும் புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வருவது, வளகாப்பு, காதுகுத்து போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டின் வாசலில் மாவிலி தோரணமாக நிச்சயமாக கட்டப்படும். அது இந்த மாதத்திற்குள் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கொண்டாடவும் ஆரம்பிப்பாங்க. வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்ல ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதற்காகத்தான் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிறு தவறான புரிதலாலோ அல்லது உங்களை பிடிக்காத சிலரின் சூழ்ச்சியாலோ உங்களை விட்டு பிரிந்து சென்ற உண்மையான நண்பர்களும் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் எதையும் செய்வீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். அன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர்கள் கைகளை பற்றி பேசும் போது உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை பாரமும் கரைந்து போகும். மனதிற்குள்ள இருந்த கோபங்கள் எல்லாமே ஒரு நிமிடத்தில் பறந்து போகும். இரத்த பந்தங்கள் உங்களுடைய பாசத்தை உணர்ந்து உங்களுக்கு அரணாக வந்து நிற்பார்கள். இழந்த உறவுகள் மீண்டும் கை கொடுவதால் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தப்படும். இதனால உங்களுக்கு ஆனந்த கண்ணீர்களும் அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வலியத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையில மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத ஒரு இரவுகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதியும் சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகளும் அனைத்துமே இனி பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். இனி நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரவோ ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாகவும் தொடங்கிவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் தொற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடலின் ஆரோக்கியத்தோடு சேர்ந்து எதையுமே தாங்கும் மன வலிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விஸ்வரூபம் எடுக்கவோ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் என்பதை வாழ்க்கையில போக போக நீங்களே புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை என்று நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். மறக்காம நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தவறான புரிதலாலோ அல்லது உங்களை பிடிக்காத சிலரின் சூழ்ச்சியாலோ உங்களை விட்டு பிரிந்து சென்ற உண்மையான நண்பர்களும் உங்களை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் எதையும் செய்வீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். அன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர்கள் கைகளை பற்றி பேசும் போது உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை பாரமும் கரைந்து போகும். மனதிற்குள்ள இருந்த கோபங்கள் எல்லாமே ஒரு நிமிடத்தில் பறந்து போகும். இரத்த பந்தங்கள் உங்களுடைய பாசத்தை உணர்ந்து உங்களுக்கு அரணாக வந்து நிற்பார்கள். இழந்த உறவுகள் மீண்டும் கை கொடுவதால் குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தப்படும். இதனால உங்களுக்கு ஆனந்த கண்ணீர்களும் அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வலியத்தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையில மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத ஒரு இரவுகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதியும் சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகளும் அனைத்துமே இனி பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும்.
இனி நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாகவும் தொடங்கிவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் வெற்றி கொள்ளும் ஒரு தொற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உடலின்